ட்ரெண்ட் ஆஃப் த டே. இன்னைக்கு ட்ரெண்டான 5 விஷயத்த பார்ப்போம். இந்தியன் கிரிக்கெட் டீம் ஏசியா கப் ஃபைனல் மேட்ச்ல பாகிஸ்தானை தோக்கடிச்சு ஏசியா கப்பை வின் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட சேர்மன் அண்ட் பெடரல் மினிஸ்டரான மோஷின் நபி கிட்ட கப்பு வாங்க பிடிக்கலங்க. அதனால இந்தியன் டீம் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஸ்டேஜுக்கும் போகல. அண்ட் இந்தியன் டீம் கேப்டனான சூரியகுமார் யாதவ் கையிலும் கப்பு கொடுக்கப்படல. வின் பண்ண கப்பு கையில கிடைக்கிறனாலும் அந்த வின்னிங் மூமெண்ட்டை ரொம்ப வெகு விமர்சையா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இந்தியன் டீம் கிரிக்கெட்டர்ஸ். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வழியா நம்ம எந்த இன்ஃபர்மேஷனும் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்போ அந்த ஆக்ட்ல சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. தனிநபர் தகவல் அப்படிங்கிற வரையறுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதனால நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்ப கேட்டு வாங்க முடியாதுங்க. இப்படி ஒரு சட்ட திருத்தம் ஏன் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா இந்த ஆக்ட் வழியா ஒரு மிகப்பெரிய ஸ்கேமே நடந்திருக்குங்க. இத்தாலி பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி ஐம் ஜார்ஜியா மை ரூட்ஸ் மை பிரின்சிபல் அப்படிங்கிற டைட்டில ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த புக்ல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் முன்னுரை எழுதியிருக்காரு. வேர்ல்டோட பிக்கஸ்ட் பிரிட்ஜ் இப்ப சைனால ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. இதனால 2 hours அந்த ஜர்னி 2 minutes மாறி இருக்கு. 2 மலைகளை இணைக்கிற விதமா ரொம்ப அழகா அமைக்கப்பட்டிருக்கு. சாட் ஆப்போட இன்ஸ்டாலேஷனோட எண்ணிக்கை ஒன் டேல 3000 இருந்து 3,50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெறும் 3 நாள்ல அதோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குங்க. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த சாட் ஆப்பை சப்போர்ட் பண்ணி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதுல அவரு ஜோகோ இந்தியால உருவாக்கப்பட்டுச்சு, அது முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜோகோல உருவாக்கப்பட்ட சாட் ஆப் எல்லாமே வாட்ஸ்அப் மாதிரி தான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. வாட்ஸ்அப் மாதிரி நம்ம அது ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாங்க.